வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். கடைசி மாசத்துல டிசிப்ளினா இருக்கிறதுல இன்னைக்கு நாள் 22. வழக்கம் போல பொறுமையா இருந்துச்சு. பிரைஸ் எல்லாம் தட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு 2 தோசை ஒரு முட்டை தோசையை சாப்பிட்டு கூடவே புட்டு இருந்துச்சு. புட்டை போட்டு தாக்கலாம்னு யோசிச்சேன். அப்படியே டிவியை போட்டு இந்த புட்டை உட்காந்து சாப்பிட்டுனே பார்த்துட்டேன். அப்புறம் ஃப்ரெண்டு ஃபோன் அடிச்சான். என்னடான்னு கேட்டா கேம் ஆடலான்னா. சரி நானும் சும்மா தானே இருக்கேன்னு சொல்லிட்டு கேம் ஆடிட்டு சுத்திட்டு இருந்தேன். ஒரு 11 மணிக்கு ஆரம்பிச்சிருப்போம்னு நினைக்கிறேன். ஒரு 2 மணி வரைக்கும் கேம் தான். ஃப்ரீ டைம் உருப்படியா யூஸ் பண்ணலாம்னு நினைச்சேன். உருப்படவே ஓட மாட்டானுங்க. அப்புறம் காபை லோட் பண்ணிட்டு திரும்பவும் புட்டு லோடிங்க. போன டைம் டிவி மாதிரி இந்த டைம் கேம் ஆடினு லோட் பண்ணேன். ஈவினிங் வரைக்கும் விளையாட்டு அப்படியே ஃப்ரெஷ் ஆகிட்டு கிளாஸுக்கு கிளம்பிட்டேன். நாளைக்கு தான் கடைசி எக்ஸாம். நாளையோட எக்ஸாம் முடியுது. அப்புறம் அடுத்து 4 நாள் காலேஜ் வேற. ரொம்ப கடுப்பா போகும். இப்படியே பசங்க கூட அப்படியே பேசிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டேன். வந்ததும் வார்ம் தட்டிட்டு பயங்கரமான ஒர்க் அவுட்ல இறங்கியாச்சு. கேலிஸ்தனிக்ஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. எடுத்தோடனே பேசிக்ஸ்ல போவோன்னே யோசிச்சேன். அதனால இன்னைக்கு ஹேண்ட் ஸ்டாண்ட் மட்டுமே ட்ரெயின் பண்ணேன். இனி வரும் நாட்கள்ல போக ஏத்திக்கலாம். அப்புறமா வழக்கமா பண்ற செஸ்ட் அண்ட் ரைசப்ஸ் ஒர்க் அவுட். செஸ்ட்டுக்கு வழக்கமா பண்ற ஒரு 6 வேரியேஷன். நார்மல் புஷ்அப்ஸ், இன்க்ளைன், டிக்ளைன் புஷ்அப்ஸ். நான் எடுத்த உடனே டிக்ளைன் புஷ்அப்ஸ் தான் ஆரம்பிச்சேன் 4 செட்டுன்னு. ஏன்னா கம்பேரிட்டிவ்லி எனக்கு அப்பர் செஸ்ட் கொஞ்சம் டேமேஜா இருக்கு. அதனால தான். அப்புறம் பெஞ்ச் பிரஸ் பண்ற மாதிரி செஸ்ட் பிரஸ் வேரியேஷன். இதுல 3 செட்டை கதற விட்டுட்டு அப்புறம் செஸ்ட் ஃபிளைஸ் ஒரு வேரியேஷன். அது கூடவே அப்படியே க்ளோஸ் கிரிப் வேரியேஷன் ஒன்று. இது மூணுமே எஃபெக்டிவா இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் டவுட் தான். ஏன்னா இது இன்க்ளைன் சீட்டிங்ல வச்சு போட்டால் தான் வேலைக்கு ஆகும்னு நினைக்கிறேன். செஸ்ட்டை பயங்கரமா கதற விட்டு அடுத்து ட்ரைசெப் சைடு வந்தாச்சு. வழக்கமா பண்ற பெண்ட் ஓவரும் அப்படியே ஓவர் ஹெட் எக்ஸ்டென்ஷனோட இதோட ஒர்க் அவுட் முடிச்சிட்டேன். அப்புறம் டின்னருக்கு ஒரு முட்டை தோசையை சாப்பிட்டு கூடவே புரதசத்துக்கு பீனட் அப்படியே லோட் பண்ணிட்டு நீ நாளை முடிச்சுக்கிறேன். புதுசா பார்க்குற அனைவரும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாளைக்கு பார்ப்போம். பை பை.